முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தாயார்குளம் பகுதியில் நள்ளிரவில் கல்லூரி மாணவர் மீது மர்ம பொருள் வீசி சென்ற மர்ம நபர்கள் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு எமது செய்தியாளர் பூபாலன் இணைகிறார். பூபாலன், வணக்கம். இது பற்றிய முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம் பவித்ரா. காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட தாயார்குளம் எம்ஜிஆர் நகர் 2வது தெருவை வசித்து வருபவர் கல்லூரி மாணவர். இவர் நள்ளிரவில் சக நண்பர்களுடன் வீட்டின் அருகாமையில் பேசிக் கொண்டிருந்த போது 10க்கும் மேற்பட்ட அடங்கிய ஒரு கும்பலானது ஓடி வந்து கல்லூரி மாணவர் வீட்டின் அருகாமையில் இருந்த நண்பர்கள் மீதும் அந்த கல்லூரி மாணவர்கள் மீதும் மர்மமான பொருளை வீசி தாக்குதல் நடைபெற்றதாக கூறப்படுகிறது. இந்த மர்ம பொருளானது வெடித்து தாக்குதலில் கல்லூரி மாணவருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இந்த நிலையில் அவரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவர் வீட்டின் அருகாமையில் சென்று மறைந்ததாகவும் கூறப்படுகிறது. இவருடன் இருந்த நண்பர்களும் இந்த மர்ம பொருள் வீசுவதை சுதாரித்துக் கொண்டு அருகாமையில் இருந்த சுவற்றை தாண்டி ஓடி தப்பித்துக் கொண்டுள்ளனர். இதைத் தொடர்ந்து கொலைவெறி தாக்குதலில் பயங்கர ஆயுதமுடன் கொண்ட அந்த மர்ம கும்பல் அங்கிருந்து ஓடி சென்றதாகவும் தெரிவித்திருந்தனர். இதையடுத்து படுகாயம் அடைந்த அந்த கல்லூரி மாணவனை காஞ்சிபுரம் அரசு தலைமை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து அவசர சிகிச்சை பிரிவில் சேர்க்கப்பட்டு தற்போது சிகிச்சையானது நடைபெற்று வருகிறது. இது குறித்து தகவல் அறிந்து வந்த காஞ்சிபுரம் உட்கோட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் டிஎஸ்பி சங்கர் கணேஷ், சிவகாஞ்சி காவல் ஆய்வாளர் சிவகுமார் உள்ளிட்ட காவலர் கல்லூரி மாணவர் வீட்டு அருகாமையில் சோதனையானது தற்போது நடைபெற்று வருகிறது. கல்லூரி மாணவன் சக நண்பர்களுடன் வீட்டின் அருகாமையில் இருந்தபோது மர்ம கும்பல் தாக்கிய சம்பவமானது அப்பகுதியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பவித்ரா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி பூபாலன்.